ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த ஒரு நாளைக்கு என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரியான ஒரு விஷயத்த நம்ம அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் இந்த நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்மளால் பணம் அனுப்ப முடியும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அங்கே நம்ம போயிட்டு வேலை சரியில்லைங்கிறப்போ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதையும் இப்போ அவங்கக்கிட்ட நம்ம தெளிவுபடுத்தினா தான் அவருக்கும் ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னோடனே, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஒரு மாதம் ஆகிட்டுப்பா, நீங்கள் பணம் அனுப்பலை பண்ணலன்னு நினச்சிக்கிங்க. இங்கே கம்பெனியில் இன்னும் வேலைக்கு அனுப்பாமல் தான் 20 நாளுக்கிட்ட என்ன வச்சுருக்காங்க. இனிமேல் தான் வேலைக்கு போகணும். வேலைக்கு போனால் தான் எனக்கு சரியான ஒரு சம்பளங்கிறதே கிடைக்கும். அதுவுமே எப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை சம்பளம் போட போகிறாங்களா, இல்லை மாதம் மாதம் சம்பளம் போட போகிறாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியலப்பா அப்படின்னோடனே, சரி அப்போனா விடுப்பா, அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு எந்த ஒரு சம்பளம் போட்டு பண்ணி செஞ்சாலும் ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு எது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு இதில் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுங்க அதெல்லாம் எதையுமே இப்போ இருக்கிற இதில் சரியாக வராதுப்பா அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் நான் கடன் வாங்கிக்கிறேன்ப்பா, 1,00,000 ரூபா கடன் வாங்கி நான் பார்த்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இது பண்ணிக்கிறேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத. எதா இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீ நம்பிக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். எனக்கு உன் சூழ்நிலை புரியுதுப்பா, புரியாமல் கிடையாது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் ஏதாச்சும் பணம் ஏற்பாடு பண்ணி ஏதாச்சும் நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே, சரி அது உண்மை தான். நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வறுமையாக இருக்கிறப்போ நம்மளுக்கு அதை ஒரு மாதம் மாதம் நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தானே இருக்குது அப்படின்னோடனே, சரி அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்படாத. இப்போதைக்கு நம்மளுக்கு மாதம் ஆனால் நம்மளுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய வருமானங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதையும் இதையும் வாங்கி தான் நம்ம ஏதாச்சும் பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க, அது இது பார்த்துக்குவோம். நம்ம எதுவும் இப்போதைக்கு ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. எதாக இருந்தாலும் ஒரு 2 மாதத்துல சரியாயிடும். அவனும் என்ன பண்ணுவான், போய் சம்பாதிக்கிறதுக்கு தான் போனது. ஆனால் கம்பெனியில் ஒழுங்காக வேலை இல்லாமல் போனதுக்கு அவன் என்ன பண்ணுவான், அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான், பண்ணவன் தான், செய்யவன் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவனும் சமாளிக்கிறதுக்கு தான் அவனும் இருக்கிறான். அவனுக்கு அனுப்பக்கூடாதுன்னா இது கிடையாது. அதுக்கு கூட என் தம்பி சொன்னான், இது மாதிரி உன் பையனுக்கு போயிட்டு இங்கே சரிப்பட்டு வராது. அவன்லாம் இந்த கஷ்டத்துலலாம் கடக்க மாட்டான், பண்ண மாட்டான். வெயில் அதிகமாக இருக்கிறனால பண்ண மாட்டான், செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்காது, பண்ணாது. அவன் சூழ்நிலை அவனுக்கு தெரியும். அதனால் இப்போதைக்கு அவன் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறதுனால அவனுக்கு இப்போக்கி அனுப்ப முடியாத மாதிரி இதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். இருந்தாலும் அவனுக்கு என்ன கவலைன்னா, நாங்கள் வட்டி காசு மாதம் மாதம் கொடுக்கணும். இந்த ஒரு மாதத்துலேயே கிட்டத்தட்ட 15,000லேருந்து 20,000 கொடுக்குற மாதிரி இருக்கே. அதனால் எப்படி நம்ம 20,000 கொடுக்க போகிறோம், பண்ண போகிறோம், செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொன்னேன். நான் தான் சொன்னேன், 20,000 நீங்கள் கொடுக்குறீங்க பண்ணுறீங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன ஒரு இது கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறத நம்மளுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிங்கனாலே போதும் அப்படின்னோடனே, சரி பார்ப்போம். அதையுமே ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டான இதை நம்மளுக்கு சொல்கிறதுக்கு பண்ணுறதுக்கான டைம்ங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் எதையும் குழப்பிட்டு இருந்தோம்னா, அது அதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான் இருந்துச்சு. நான் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் எதையுமே சொல்லலை. சரி பார்ப்போம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கங்க. எதாக இருந்தாலும் நம்ம சமாளிப்போம், பண்ணுவோம், செய்வோம். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, செய்கிறீங்க? எதையுமே ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்காதீங்க. நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அவங்களோட நகையை கொஞ்சம் கொடுத்தாங்க. ஏற்கனவே அடகு வச்சுருந்தோம், இருந்தாலும் கொஞ்சம் நகையை கொடுத்தாங்க. கொடுத்து இது பண்ண சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது தான் என்னோடய சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒரு இதாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும், பண்ணணும், செய்யணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் அவரை சமாளிக்க முடியறதுக்கான தைரியங்கிறத நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா தான் நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால நான் முயற்சி பண்ணேன். சரி முயற்சி பண்ணி நம்ம பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்குதா என்னங்கிறத பார்ப்போம், பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் நான் போய் மேனேஜர்கிட்ட பேசினேன். என்ன நீங்கள் வேலையெல்லாம் ஒன்றும் சரியாக இருக்க மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குதுன்னொன்னே,
அவர் சொன்னார், இது மாதிரி இனிமேல் அப்படி நடக்காதுப்பா, இன்னும் ஒரு வாரத்தில் எல்லாம் கிளியர் ஆகிடும், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து அவர் சொன்னார். சரி ஓகே